வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. திடீர்னு இது வீரியம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கான போர் ஒரு 1.5 ஆண்டுகளாகவே ஒரு வெடிக்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு குண்டு தான் இது. இது திடீர்னு இப்போ வந்ததுக்கு காரணம் அப்படிங்கிறது வேணால் நம்ம பார்க்கலாமே தவிர, இது 2 பேருமே தயார் நிலையில் இருந்தது தான். அச்சுறுத்தல் என்பது இஸ்ரேலுக்கு புதிதான ஒரு விஷயம் கிடையாது. ஈரானை அந்நியப்படுத்துவது என்பதும் ஈரானுக்கு புதிய விஷயம் கிடையாது. இது 2மே இருக்குது. இப்போ இந்த 2 பிரச்சனைகளுக்கு இடையில் இப்போ எஸ்கலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு ஒரு மேல் நோக்கி போகிறது அல்லது உச்ச நிலைக்கு அடையிறது அப்படிங்கிறத ஒரு 10 காரணங்களாவது சொல்லலாம் இதுக்கு. ஆனால் மேலோங்கி இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தனது பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தணுன்ற அந்த நிலை. அடுத்தது ஹமாஸ் போன்ற அமைப்புகளை அவங்க கட்டுக்குள்ளார இன்னுமே கொண்டு வர முடியல. கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு மேலே அவங்க தொடர் குண்டு மழை பொழிந்தும் தினமும் கொத்தாக மக்கள் அழிந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. என்ன காரணம்? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு ஈரானினுடைய துணை போகுதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது பக்கத்தில் பெய்ரூட், சிரியா பெய்ரூட்டையும் நேரடியாக ஈதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் பகிரங்கமாக தாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை அழிக்குது. இதுக்கு பின்னாடியும் இருக்கிறது ஈரான் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அடுத்த காரணம், ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தி படைகளை ஈரான் ஊக்குவிக்குது, அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பல்வேறு அனுமானங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆதாரங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் எங்கே இதுக்கான ஆணிவேர் அப்படிங்கிறத இஸ்ரேல் பார்க்குது அப்படின்னா, அது ஈரானில் இருக்கிறதா பார்க்குறாங்க. அப்போ ஏன் ஈரான் அப்படின்னு பார்த்தா, ஒன்று, ஈரான் மற்ற நாடுகள் மாதிரி ஏழை நாடு கிடையாது. வளர்ந்த நாட்டுக்கு சமமாக இருக்கக்கூடிய நாடு. உலகத்திலேயே மிக அதிகமான எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய 3வது தரத்தில் இருக்கக்கூடிய நாடு இது. இந்த நாட்டில் பொருளாதார வளம், அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தளபாடங்களுக்கான அந்த முயற்சிகள், அதுக்கான ஆய்வுகள், அந்த இயந்திர பலமும் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய 2 நாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சைனா. அப்போது இந்த ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஓரளவுக்கு, ஆனால் ஐரோப்பா இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க. இருந்தாலும் ஐரோப்பாவும் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கிது. இந்த தைரியத்தில் தான் இஸ்ரேல் சரி அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுவும் அவங்க எந்த இடத்த குறி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அவர்களுடைய அணுசக்தி இருக்கக்கூடிய இடங்களை, அணுசக்தி உருவாக்கக்கூடிய இடங்களை குறி வைக்கிறாங்க. அடுத்தது தலைவர்கள் எங்கேருந்து செயல்படுறாங்களோ அந்த தலைமையை அழிக்கிறதுக்கான இதில் செயல்படுறாங்க. இதில் நிறைய விடயங்கள் நமக்கு தெரிய வருது. எப்படி கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து எப்படி தாக்குறாங்கன்னு பார்த்தா, இது பல ஆண்டுகளாக ஈரானுக்குள்ளார இஸ்ரேலிய அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதை ஆக்டிவேட் பண்ணி விட்ருக்காங்க. அதனால அந்த செயல்கள் நடக்குது. உளவு தகவல்கள் மிக துல்லியமாக சரியாக இஸ்ரேலுக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் ஈரானும் அவ்வளோ லேசப்பட்ட நாடு இல்லைன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த போரால் ஏற்பட்ட சேதாரத்தை விட ஏகப்பட்ட செலவுகள் அதிகம். இஸ்ரேலுக்கு கடுமையான செலவுகள் ஆகிருக்கு, ஆனால் ஈரானுக்கு அந்தளவு செலவுகள் ஆகலை. ஒரு நாளைக்கு மட்டுமே மில்லியன் கணக்கான செலவு இஸ்ரேலுக்கு ஆகுது. கிட்டத்தட்ட $700 மில்லியன் ஒரு நாளைக்கான செலவு இஸ்ரேலுக்கு ஆகுது இந்த போர்னால. 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட $27 மில்லியன் செலவாகுதா சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஈரானுக்கும் பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய மக்கள்
ஒன்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டர்ஸ் சக்தி வாய்ந்தவை, பலம் வாய்ந்தவை, மிகவும் அதிகமாக செலவு பண்ணி செய்ய வேண்டிய அந்த விலை அதிகமான அந்த பொருட்களை வச்சு அவங்க இன்டர்செப்டர்ஸாக மிசைல்ஸ், ராக்கெட்ஸ், லான்ச்சர்ஸ் தடுக்கிறதுக்கான இருக்குது. இப்போ டேவிட் ஸ்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அயன் டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆயுதங்களை வச்சுருக்காங்க. இந்த ஆயுதங்கள் உடைய விலை அப்படிங்கிறது வந்து ஒரு டாப் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்குது. என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா, ஈரான்கிட்ட இந்த மாதிரி பெலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சரியானபடி கணிக்கலை. எவ்வளவு தான் வந்து அவங்களுடைய உளவுத்துறையினுடைய அமைப்புகள் இருந்தாலும், அக்டோபர் 7 அப்படி தான் ஆச்சு. உளவுத்துறை வந்து தூங்கிட்டு இருந்தது ஹமாஸ் அடிக்கும் போது. உளவுத்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு தான் அதை சொல்லணும். அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர்சானிக் அப்படின்னா நம்ம ஒலியினுடைய வேகத்தை விட, சத்தத்துடைய வேகத்தை விட 5 மடங்கு அதிகமாக வேகத்தில் போகக்கூடிய செயல்படக்கூடிய மிசைல்ஸ் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க, பெலிஸ்டிக் மிசைல். இப்போது தெற்கு இஸ்ரேலில் இந்த தாக்குதலை மேற்கொள்ளுது. தெற்கு இஸ்ரேலில் வந்து ஈரான் அடிக்கும் பொழுது அவங்க அடிக்கக்கூடிய துல்லியங்கள் அதை நம்ம வந்து கேள்விக்குறியாக்கினாலும், அவர்கள் வந்து சாதாரண சாமானிய மக்கள் மேலே போடுறதா, குண்டுகள் போடுறதா சொல்கிறாங்க. யார் குண்டு போட்டாலும் அது வந்து தவறு தான். யார் யார் மேலே வீசினாலும், அது எதிரியாக இருந்தாலுமே, கொத்து குண்டுகள் போட்டாலும் சரி, மற்ற எந்த குண்டுகள் போட்டாலும் குண்டுகள்னால ஏற்படக்கூடிய அழிவுகளை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் சரி செய்யவே முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிரியாவில் நடந்த அழிவுகளை இன்னுமே சரி செய்ய முடியல. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸில் நடந்த போரில் நடந்த அழிவை இன்னும் சரி செய்ய முடியல. இலங்கையில் 2009 நடந்த அழிவை இன்னும் சரி செய்ய முடியல. அப்போது ஒரு போரால் ஏற்படக்கூடிய அழிவு அப்படிங்கிறத சில நேரங்களில் ஒரு பெர்மனெண்ட் டேமேஜாக தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சண்டைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த உச்சபட்சத்துக்கு போக முக்கியமான காரணம் என்ன, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த அணு ஆயுதங்களுடைய பயன்பாடு. இஸ்ரேல் என்ன நம்புது அப்படின்னா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதனால் அந்த அணு ஆயுத கிடங்களை நம்ம கண்டிப்பாக அதை அழிக்கணும். எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, யுரேனியம் செறிவூட்டுதலை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே கடந்த 15 ஆண்டுகளாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஈரானோட ஒப்பந்தம் போட்டு, அந்த நேரத்தில் ஒபாமா வந்து ஈரான் நியூக்ளியர் டீல் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுறார். அதில் வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க, அணு உலைகளை, அணுசக்தியை நாங்கள் வந்து போருக்காக பயன்படுத்த மாட்டோம்னு தெளிவாக வந்து அவங்க உறுதி செஞ்சுட்டாங்க. அழிவுக்கு இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக தான் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஐஏஏ போய் நேரம் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் அங்கே இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. திரும்ப வந்து சொன்னதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் டீல் வந்துச்சு. போன முறை டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் ஆகும்பொழுது இந்த நியூக்ளியர் டீல்லேருந்து பின்வாங்கிட்டார். ஈரான் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்குறதில்ல, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதில் பின்வாங்கிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப பைடன் வந்ததுக்கப்புறம் அது புதுப்பிக்கவே இல்லை. இப்போ இதில் இந்த காலகட்டத்தில், இடைப்பட்ட காலத்தில் ஈரான் தனக்கு தேவையான அணுசக்தி ஆயுதத்தை பயன்படுத்திடுச்சு அல்லது உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் நம்புது. ஆனால் உண்மை இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அணு ஆயுதம் அங்கே இல்லை, ஏன்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கல அங்கே. அப்படியே டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடந்திருந்தாலும் அமெரிக்காட்ட போயிருக்கணும் அல்லது பாகிஸ்தான்லேருந்து போயிருக்கணும். பாகிஸ்தானும் அணுசக்தி நாடு தான், அணு ஆயுதம் வச்சிருக்க நாடு. ஆனால் பாகிஸ்தான்லேருந்து போகல அப்படின்னு அமெரிக்கா உறுதியாக சொல்லுது. இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏறக்குறைய அந்த பேச்சுவார்த்தை நடக்க இருந்த நேரத்தில், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருந்துச்சு. அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் குண்டு போட்டுச்சு. உடனே ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம், நீங்கள் குண்டு போகிறத நிறுத்த சொல்லுங்கள், இஸ்ரேலில் முதல்ல நீங்கள் கண்டீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வரோம்னு சொல்லி தெளிவாக அவங்க வெளிவந்துட்டாங்க. இஸ்ரேலுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அரபு நாடுகளாக இருக்குது. அந்த அரபு நாடுகளுக்கு எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் வந்து இந்த மாதிரி ஈரான்லேருந்து வருது அப்படிங்கிறவங்க கணிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய லெபனானாக இருந்தாலும் சரி, அல்லது சவுதி அரேபியாவாக இருந்தாலும்,
சிரியா இருந்தாலும் இந்த மாதிரி நாடுகள்லாம் இஸ்ரேல் பார்டர் கண்ட்ரிஸ். இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல சில இடங்களில் வந்து ஈரானுக்கான அனுதாபிகள் இருக்காங்க. இந்த அனுதாபிகள் இருக்கிறதுனாலே இஸ்ரேல் வந்து மற்றவங்க யாரையுமே நம்ப மறுக்குது. ஆனால் இந்த போரினுடைய அடுத்த பரிணாமம் எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளவு செலவினங்களை எந்த நாட்டாலையும் வந்து தாங்க முடியாது. ஆனால் இராணுவ கட்டமைப்பில் 2 பேரும் 15, 16, இஸ்ரேல் 15, ஈரான் 16 நாளும் செலவு அதிகமாக இஸ்ரேலுக்கு செலவு அதிகம். கடுமையான செலவுகள் இஸ்ரேலுக்கு. ஏன்னா இஸ்ரேலுக்கு 2 பக்கம் பிரச்சனை. ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க்கில் பிரச்சனை இருக்குது, காசா பக்கம் பிரச்சனை இருக்குது, இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க்கில் பிரச்சனை இருக்குது. இது 2 பக்கத்துலேயும் பிரச்சனை இருக்கும்பொழுது இதுக்கு இடையில வந்து ஈரான் உடைய குண்டு தாக்குதல், பெய்ரூட்லேருந்து வரக்கூடிய, சிரியாவிலேருந்து வரக்கூடிய தாக்குதல், லெபனான்லேருந்து வரக்கூடிய தாக்குதல்கள், இது எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேலால் மட்டுமே வந்து சமாளிக்க முடியாது. அப்போ இது என்ன பிரச்சனைனா, இந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் கொஞ்சம் திக்குமுக்கு ஆடக்கூடிய முக்கிய காரணம் செலவினங்கள் அதிகமாகுது. அமெரிக்காவினோட உதவி கட்டாயம் தேவைப்படுது. இப்போ அடுத்த 12 நாட்கள் ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது. இன்றைக்கி 20ஆம் தேதி, 2ஆம் தேதி வரைக்கும் இந்த போர் வந்து இதே மாதிரி நீடிச்சது அப்படின்னா இஸ்ரேல் கட்டாயமாக பின்வாங்கி ஆக வேண்டிய தேவை வந்துடும். அது வரைக்கும் ஈரான் தாக்குப்பிடிக்க வாய்ப்பு இருக்கா? ஈரானுக்கும் அதே பிரச்சனை தான். ஈரானுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸுடைய செலவுகள் அப்படிங்கிறது மிக குறைந்த செலவாக இருக்குது. மெட்டீரியல், மக்கள் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே வந்து குறைவான செலவாக இருக்குது. ஆனால் இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடியது வந்து எல்லாமே மிக அதிக அளவு. இன்னொன்று இம்போர்ட்டட் டெக்னாலஜி, இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ். ஈரான் வந்து லோக்கல் மெட்டீரியல்லேருந்து தயாரிக்கிறாங்க. அதனால் வந்து மிகப்பெரிய வித்தியாசங்களை நம்ம பார்க்குறோம். ஆய்வறிக்கைகள் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் 2 பாதிப்புகள் ஈரானுக்கு அதிகம். ஒன்று உயிரிழப்புகள் அதிகம், இன்னொன்று அணு மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஈரான் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியல. இல்லை, ஈரான் வந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுவார்த்தைகளுக்கு கண்டிப்பாக 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு போய் தான் ஆகணும். இஸ்ரேலும் தயாராக இருக்குது. இஸ்ரேலும் தயாராகணும், கட்டாயப்படுத்தப்படுவார்கள். எல்லா பிரச்சனைகளும், எல்லா போர்களும் முடிகிறதுக்கான ஒரே வழி வந்து பொருளாதாரம் தான். பொருளாதாரம் தான் தீர்மானிக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம் அழித்து இஸ்ரேல் செய்த விஷயங்களை நியாயப்படுத்தவே முடியாது யாரும். காசாவில் நடக்கிற இந்த போரை இஸ்ரேல் என்ன பண்ணாலும் நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா பஞ்சம், பசி, பட்டினி சாவுகள் அப்படிங்கிறதுக்கு ஐநால ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் கிலோமீட்டரில் இத்தனை நபர்கள் உணவின்றி தவித்தார்கள் என்றால் அது வந்து பசி, பட்டினி, பஞ்சம்னு அறிவிக்கணும். இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, அது வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அந்த கோட்டு வரைக்கும் தள்ளிட்டு அப்புறமா எய்டு உள்ளே கொண்டு வந்து அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து திரும்ப கீழே தள்ளுறாங்க. அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தினமும் 30 பேர் 40 பேர் குழந்தைங்களை கொன்னுக்கிட்டே இருக்காங்க. இந்த கொன்று குவிச்சிக்கிட்டு இருக்கிறத மேலை நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு ஐநா கதறுது. ஐநாவில் இதுக்கான ஒரு பிரகடனத்தையே கொண்டு வராங்க. 140 நாடுகள் அதை வந்து கையெழுத்திடுறாங்க, கண்டிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா அதை கண்டிக்க மறுக்குது. இதை கண்டிக்க மறுக்கும் பொழுது மக்களை வந்து இந்த போரினுடைய உச்சத்துக்கு கொண்டு போய் ஒரு இன அழிப்பை ஏற்படுத்துறதுக்கான எல்லா அறிகுறிகளும் அங்கே இருக்குது, எல்லா ஆதாரங்களும் அங்கே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஃபென்ஸ் தான் இஸ்ரேலுக்கு இருக்குது. எங்கள் நாடு தீவிரவாதிகளால் தாக்கப்படுது, அதனால் நாங்கள் இதை ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்காக செய்கிறோன்னு சொல்லி இவங்க செய்கிறாங்க. ஒரே ஒரு தீவிரவாதி உயிரோடு இருக்கும் வரை கூட நாங்கள் இதை நடத்துவோம்னு சொல்கிறாங்க. இனத்தையே அழிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பெனட்ரேட் ஆகிருக்குன்னா, சாதாரண சாமானிய மக்கள், யூத மக்கள், யூத குருமார்கள், அவர்களுக்குள்ளாரையே இந்த நஞ்சு உணர்வு இருக்குது. நிறைய மக்கள், இஸ்ரேலியர்கள் இதுக்காக போராடுறாங்க, காசாவில் நடக்கிறத கண்டிக்கிறாங்க, கடுமையாக வந்து இதை வந்து போராடி பெஞ்சமின் நெத்தன்யாஹுவையே வந்து ஐநாவுக்கிட்ட ஒப்படைக்கணும்லாம் கூட பேசுகிறாங்க. அவர் பதவி விலகணுன்றாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்னென்னா, ஒன்று போர் நடக்கும் பொழுது பொருளாதாரத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் அதை வளர்த்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா வார் எக்கானமின்னு நம்ம சொல்லுவோம். வார் எக்கானமி அப்படிங்கும்போது யாருமே உங்களை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா போர் நடக்குது, நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதுல உங்கள் கஜானா முழுசாகவே காலியாகி ஒன்றுமே இல்லைனாலும் கூட அந்த நேரத்தில் கூட யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. நாட்டுக்காக செலவு செஞ்சோன்னு சொல்லி விட்டுருவாங்க. இவர் பண்ணதில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. நிறைய விடயங்களை மறைக்கிறதுக்காகவும் இந்த போர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வார் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வார் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா உங்கள் ஆயுதங்கள் வந்து நிறைய இருக்குது, உங்கள் கிடங்குகளில் நிறைய ஆயுதங்களை வச்சு நீங்கள் குவிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதை பரிசோதித்து பார்க்கறதுக்கான ஒரு களமும் தளமும் நமக்கு தேவை. அந்த தளமாக தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கொண்டு போகிறதெல்லாம் வந்து சாதாரண பரிதாபமான ஏழை எளிய மக்கள் மேலேயும் ஒரு ஒன்றுமே அறியாத மக்கள்கிட்டையும் போருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத சிவிலியன்ஸ் மேலே, சாமானியர்கள் மேலே குண்டு எறிஞ்சு இதை பார்க்குறாங்க. அப்போ தினமும் 2 வருஷமாக 40 பேர் 50 பேர் 30 பேர்னு கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு இனம் எப்படி இருக்கும்? அது அழிஞ்சிடாதா? இந்த பக்கம் வந்து இது வந்து ஒரு ஹியூமனிடேரியன் கிரைசிஸை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த டெக்னாலஜி, இந்த அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால, இஸ்ரேலுக்கு சாதகமாக இருக்கிறனாலையும் அமெரிக்கா அவங்களுடைய ஒரு சாதகமாக செயல்படுறதுனாலையும் பலமாக இருக்கிறதுனாலையும் இஸ்ரேல் எந்தவித பயம் இல்லாமல் இறங்குறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இல்லை, பில் கில்டனே ஈரான் இஸ்ரேல் போரை நிறுத்தணும்னு அவர் சொல்கிறார். ஆமாம், ட்ரம்ப்கிட்ட சொல்கிறார். ட்ரம்ப்பை வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் எங்களுடைய சொத்துக்களை நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது, எங்கள் சொத்துக்களை சேதப்படுத்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய முழு பலத்தோடையும் உள்ளே இறங்கி உங்களை அழிச்சிடுவோம் அப்படின்றார். இப்போ இது எல்லாருக்குமே இது பிரச்சனை. எல்லாருன்னா உலகத்துக்கே இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்கிறது போர் தான். ஏன்னா அவருடைய பொருளாதார கொள்கையினால் அமெரிக்கா பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கு. இது போரும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது தாங்காது. அந்த நிலையில் யாருமே போரை விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த 10 நாட்களில் வந்து இது குறையணும், கண்டிப்பாக குறையணும். இல்லாட்டி 2 நாடுகளுமே வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவும், ஈரானுக்கு ரஷ்யா அண்ட் சைனா அவங்க ஆதரவு நிலைகளில் இருக்காங்க. அப்படியும் பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்ந்து இது டோன் டவுன் பண்ணப்படும் தான் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் நான். கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அல்லது டோன் டவுன் ஆகும். இப்போ இது எப்படின்னா அவனை நிறுத்த சொல்லு அப்புறம் நான் நிறுத்துறேங்கிற மாதிரி தான் அந்த சண்டை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டுருச்சு, ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. இப்போ ஐசோலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா நாடுகளும், உலக நாடுகளும் ஐசோலேட் பண்ண தான் செய்வாங்க அவங்கள. ஆனால் ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாடோட சார்ந்ததாக இருக்குது பொருளாதார ரீதியாக. அடுத்தது உங்களுடைய தொழில்நுட்ப ரீதியாகவும் எல்லாரும் வந்து சார்ந்திருக்கிறோம். இப்போ இஸ்ரேலிருந்து நமக்கு நிறைய இந்தியாவிலேயே நிறைய இஸ்ரேலி கம்பெனிஸ் இருக்கிறாங்க. நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி நிறைய டிபெண்ட் பண்ணுறோம். மருந்துகள் நிறைய வருது, இங்கே தான் தயாராகுது. அப்போ நீங்கள் பகிரங்கமாக இந்தியா வந்து இஸ்ரேலை எதிர்க்காது. ஏன்னா தொழில்நுட்பமும் தேவை, நமக்கு உற்பத்தியும் தேவை, அது இருக்குது. ஆனால் இதுதான் ஒரு பரிதாபமான நிலை. மனித உரிமைகள், மாந்த நேயம், இதெல்லாம் நமக்கு கண்ணை மறைக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் உண்மையிலே நமக்கு என்ன கண்ணை மறைக்குதுன்னா, வியாபாரம் கண்ணை மறைக்குது, பொருளாதாரம் கண்ணை மறைக்குது. அதை கண்டித்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். உலக நாடுகள் வந்து இஸ்ரேலிய பொருட்களை நாங்கள் புறக்கணிப்போம், நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக நின்னாங்க அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு இஸ்ரேல் கண்டிப்பாக பின்வாங்கும். அடுத்தது ஸ்மால் ஆர்ம்ஸ், சிறிய ஆயுதங்களுடைய உற்பத்தியில் இஸ்ரேல் வந்து மிக முன்னிலையில் இருக்குது. முன்னிலையில் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, அதிகமான பணம் கொடுக்கக்கூடிய, வருவாய் ஈட்டக்கூடிய தொழில் வந்து ஆயுத வியாபாரம். அந்த ஆயுத வியாபாரம் நம்ம கார் தயாரிக்கிற மாதிரி வேறு இடத்துல வச்சு தயாரிக்கிற விஷயம் கிடையாது. இப்போ ஹுண்டே கார் தயாரிக்கணும்னா அவங்க கொரியாலையும் தயாரிக்கலாம், அந்த சிஸ்டமை கொண்டு வந்து இந்தியாவில் வச்சும் தயாரிக்கலாம், அசம்பிள் பண்ணிட முடியும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. இது அதே நாட்டில் தான் உருவாக்கணும், கான்ஃபிடென்ஷியலாக தயாரிக்கணும், அந்த டெக்னாலஜி மற்றவங்களுக்கு விட்டுறக்கூடாது. அதே மாதிரி வச்சாங்கனாலும் ஃபேக்ட்ரி ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ரகசியமான இடங்களில் தான் வைக்கணும். இந்த மாதிரி இடங்களில் நிறைய வந்து இஸ்ரேல் வச்சுருக்கு, தயாரித்து அந்த ஸ்மால் ஆர்ம்ஸை கொடுக்குறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அடுத்தது ட்ரோன் டெக்னாலஜிலையும் இஸ்ரேல் வந்து ரொம்ப டாப்பில் இருக்காங்க. எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியில் இஸ்ரேல் மிக மிக சிறப்பாக செயல்படுறாங்களோ அதே மாதிரி ஆயுதங்கள்லையும் நிறைய செயல்படுறாங்க.
இன்றைக்கி அதான் இப்போ பிரச்சனையாக வந்து உலக நாடுகள் பலவும் இந்தியா உட்பட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோமா இருக்கிறாங்க. இஸ்ரேலில் டிபெண்ட் பண்ணிருக்காங்க டெக்னாலஜி பொறுத்தவரை. ஏன்னா ரிசர்ச் அந்த மாதிரி நடக்குது, அந்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் முதலீடு செய்கிறாங்க. இப்போ யூனிவர்சிட்டிஸில் நடக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் டெக்னிக்கல் லேப்ஸில் நடக்குது எல்லாமே வந்து ரிசல்ட் ஓரியன்டாக வருது. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஈரான் மாதிரியான நாடுகள் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க. ட்ரெயின் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெயின் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, இப்போ தண்ணீர் வருது அப்படின்னா அந்த ப்ளக்கை பிடுங்கி விட்டோன்னே தண்ணி எல்லாமே டேங்க்கில் ஓட்ட போட்டுவிட்டா எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். எவ்வளோ ரொம்ப நாள் நிற்காது. அதே மாதிரி தான் ஈரானும் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இவங்களை தாக்க முடியுமோ தாக்கிட்டு, இப்போது இந்த அயன் டோம் சொன்னாங்க இல்லையா, இந்த அயன் டோமுங்கிற அந்த ஆயுதம் வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆயுதம்னு சொல்கிறாங்க. எப்படி எந்த பக்கம் ஏவுகணை வந்தாலும் அந்த ஏவுகணைகளை வந்து தாக்கி முறியக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஒரு எவல்யூஷன் மாதிரி தான் இது பரிணாம வளர்ச்சி மாதிரி தான். தனியாக நின்று ஒருத்தரால் ஜெயிக்க முடியல அப்படின்னா நாங்கள் கூட்டமாக வருவோம், ஏன்னா மாஸ் ப்ரொடக்ஷனில் வருவோம். 1-2 குண்டு போட மாட்டோம், ஆயிரக்கணக்கில் போடுவோம். அப்போ அயன்டோனால சமாளிக்க முடியல, திக்குமுக்காடிருச்சு. அப்போ அந்த டேவிட் ஸ்லிங்காலையும் சமாளிக்க முடியல. இப்போது இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்க முடியாதனால தாக்குதல்கள் நேரடியாக வந்து விழும்பொழுது ஆள் சேதம் குறைவு தான். ஆனால் அடித்த இடங்கள் வந்து முக்கியமான இடங்களாக இருக்கனால கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறாங்க. பயம்னு சொல்கிறது வெறி கூடுது, அந்த பயத்தில் தான் வெறி கூடுது. அப்போ இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் ஒரு பக்கம் இந்த வெறி இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பயம் இருந்தாலும் சாகிறது சாமானிய மக்கள். இஸ்ரேலி ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களும் பரிதாபமான மக்கள் தான், அவங்க போருக்கு போனவங்க கிடையாது, சாதாரண சாமானிய மக்கள் தான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அந்த வைத்தியசாலைகளை அப்போ அதை குறிவைக்கிறாங்கன்னா, இந்த போரில் பாதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வந்த போராளிகள் வந்து அதிகமாக போகக்கூடிய அந்த ஆஸ்பத்திரி தான் அது அப்படின்னு சொல்லி தான் நேரடி அதை தாக்குறதா சொல்கிறாங்க. ஆனால் அதை நியாயப்படுத்த முடியாது, போர் வீரர்கள் போயிட்டு வரவங்க. ஆனால் இது வந்து அதை நியாயப்படுத்தவே முடியாது. அதாவது சாதாரண மக்கள் மேலே குண்டு எறிகிறது, குழந்தைங்க மேலே அடிக்கிறது, பெண்கள் மேலே அடிக்கிறது, ஆயுதம் இல்லாதவர்கள் மேலே, சிவிலியன் மேலே, இதைத்தான் காசாவில் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி. இன்னைக்கு இஸ்ரேலுக்கே சொல்கிறாங்க, இஸ்ரேல் சொல்கிறாங்க பாருங்கள், இன்னைக்கு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ சொல்கிறாரு குழந்தைங்க மேலே குண்டு போடுறாங்க. அது இதைத்தான் அவன் 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அக்டோபர் 7th அடிச்சுக்கிட்டே இருக்கான், குழந்தைங்க மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இதை கண்டிக்குது, உலகம் கண்டிக்குது, அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் வந்து இவ்வளோ சின்ன நாடு, இதுக்கு இவ்வளோ அசாதாரணமான அசுர பலம் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காட்டிருந்து தான் வருது. அந்த தைரியத்தில் இவங்க செயல்படுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன இந்த 12 நாட்களுக்குள்ளாக பேச்சுவார்த்தை தொடங்கி போர் முடிவுக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.